வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ்கூக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கீரையில் பண்ணக்கூடிய சிப்ஸ் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது எப்படி தயார் பண்ணேன்னா, கேல் லீவ்ஸ் யூஸ் பண்ணேன். இந்த கேல் லீவ்ஸ் வந்து டயபெட்டிக் பீப்புள், டயட் பீப்புள் எல்லாருக்குமே ரொம்ப நல்லதுங்க. ரொம்பவே டேஸ்டியான ஒரு டிஷ். கேல் வந்து கேபேஜ் ஃபேமிலியில் சேர்ந்தது. இந்த கேல் வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ஸில், நிறைய ஹோட்டல்ஸ்லலாம் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மே கார்டனில் வாங்கினேன். ஒரு எனி ஸ்பெஷாலிட்டி ஸ்டோரில் உங்களுக்கு இந்த கேல் லீவ்ஸ் கிடைக்கும். இந்த கேல் வந்து நல்லா கழுவிட்டேன். நல்லா அலசி எடுத்து தொடச்சிடணும். தொடச்சிட்டு நீங்கள் வந்து இதை ஆயணும். எப்படி ஆயணும்னா, அந்த கெட்டியாக இருக்க தண்டு நம்ம இந்த சிப்ஸில் சேர்க்கக்கூடாது. அந்த கீரை மட்டும் ஆஞ்சி எடுத்துடணும். இந்த தண்டு நீங்கள் சேர்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப நீர்க்கும். ஸோ அதனால் அந்த தண்டு நான் நீக்கிடுறேன். நீங்கள் அது சூப்பில் எதுலன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் கேல் வந்து எந்த ஃபேமிலி சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கேபேஜ் ஃபேமிலி சேர்ந்தது. ஸோ இப்போ சின்ன சின்ன பீஸாக நான் வந்து அந்த கீரையை கையிலேயே வந்து நல்லா பிச்சு எடுத்துட்டேன். இப்போ அந்த தண்ணி மட்டும் சுத்தமாக இருக்கக்கூடாது. நீங்கள் நல்லா அலசி எடுத்துட்டிங்கன்னா அதை தொடச்சிடுங்க. மட்டுக்கும் தொடச்சி நல்லா ஆற வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம சிப்ஸ் தயார் பண்ணலாம். இந்த ரெசிபியின் டீட்டெயில் வந்து என்னோடய ப்ளாகில் இருக்குது. ப்ளாக் லிங்க், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், என்னோடய இங்கிலீஷ் சேனல் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இப்போ இந்த கீரை நல்லா க்ளீன் ஆகிடுச்சுங்க. மிக்சிங் பவுலில் சேர்த்துருக்கேன். இதில் வந்து ஆலிவ் ஆயில், மிளகுத்தூள், நீங்கள் வந்து எள்ளெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தான் நான் சேர்த்துருக்கேன் பாருங்கள். ஸோ வந்து அடுத்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலாக மிளகாய் தூள் நான் சேர்க்கக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். பட் நான் சேர்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வந்து இந்த கீரையில் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு மைக்ரோவேவ் சேஃப் டிஷ்ஷில் வந்து ஒரு தட்டு மேலே சமமாக நம்ம பரவல இந்த கேல் லீஃபை சேர்த்துக்கணும். இந்த ரெசிபி வந்து நீங்கள் ஏர் ஃப்ரையரில் பண்ணலாம், மைக்ரோவேவ்லேயும் பண்ணலாம். நான் மைக்ரோவேவில் தயார் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே சிம்பிளாக. இப்போ வந்து எல்லார் வீட்லேயும் மைக்ரோவேவ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பண்ணலாம். நீங்கள் அவனில் கூட இது வைக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கேல் லீவ்ஸை சமமாக ஒரு லேயரில் வச்சுருக்கேன் தட்டில். இந்த மைக்ரோவேவில் வச்சு 2 மினிட்ஸ்க்கு இன்டர்வெல்லில் நான் இது நல்லா மைக்ரோவேவ் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த கேல் லீஃப் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ க்ரன்ச்சியாக, எவ்வளோ நல்லாயிருக்கு. இதில் வந்து நம்ம சாட் தயார் பண்ணலாம், அப்படியே சாப்பிட்லாம். ஒரு ரொம்ப நல்ல ஸ்நாக். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டயட் பண்ணுறவங்க, எஸ்பெஷலி ஃபார் டயபெட்டிக் பீப்புள் ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.